வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அடல்ட் ஆகி, மேரேஜ் ஆகி, இப்போது 45 ப்ளஸில் இருக்கும்போது, நம்ம இப்போவும் அந்த லவ்வுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா, நம்ம எங்கே தோற்று போனோம்? நம்ம எங்கே தப்பு பண்ணோம்? இதை ஏன் நம்ம சரி பண்ணாமல் விட்டோம்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து சர்ச் பண்ணும்போது நமக்கு சில ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சர் மூலம் ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதை நான் எந்த வகையில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன்னா, என் பொண்ணு இருக்கா. என் பொண்ணு இப்போது குழந்தை பருவத்திலேருந்து அடல்ட் பருவத்தில் இருக்கா. அவள் சில விஷயங்களை ஃபீல் பண்ணுறா இந்த ரைட் நவ் காலகட்டத்தில். அப்போ நான் என்னோட காலகட்டத்தில் வந்து நிகழ்ச்சியை வச்சு இவ கூட நான் போடும்போது அவருக்கு தெளிவு, அவளுக்கு இருக்க புரிதல் எனக்கு இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மையாக தெரிஞ்சிச்சு. அப்போ நான் எனக்கு என்ன நடந்துச்சு, நான் ஏன் குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன், அவள் அம்மா மாதிரி நடந்துக்கிறா, அப்போது எனக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நான் தேடினப்போ எனக்கு வந்து ஆன்சர் வந்து அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. என்னோட அறிவு, என்னோட நிலையெல்லாம் ஸ்தம்பித்து போகிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, அது இவ்வளோ நாள் கழிச்சு தான் இது புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஏன் இது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தவறை நம்ம நம்ம வந்து நம்மளே தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்போம், நம்மளை கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். ஆனால் அது நம்ம அப்படி இல்லைன்னு தெரிஞ்சப்போ எவ்வளோ வருத்தப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வண்டியில் ஒரு ஒரு எதிரில் உள்ளவங்கள இடிச்சிட்டோம். நான் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன், எதிரில் இடிச்சிட்டோம். அவங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் அவங்க மேலே ஏதோ அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நான் காரை விட்டு இறங்கி வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவங்கள சேவ் பண்ண தூக்குறேன்னா, அவங்க என் காரை பார்க் பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தான் விழுந்திருக்காங்கன்னா, எனக்கு ஒரு சேஃப் வரும் பார்த்தீங்களா? ஓஃப், நல்ல வேலை அவங்க நம்ம காரில் இடிபடல அப்படின்னு ஒரு வரும் பார்த்தீங்களா, ஒரு தெளிவு. அந்த ஒரு ஒரு புரிதல் இப்போ வந்துச்சு. எங்க 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 அப்பா கிட்ட நான் என்ன தேடினேன், எங்க அப்பா என்னை வந்து எல்லா குழந்தைங்களும் மாதிரி பாசமா பார்க்கல. இதை நான் இப்போ கூட இது ஏன் சொல்றேன்னா, எங்க ரிலேஷன்ஸ்ல குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க அதாவது என்னோட பெரிய மாமா பசங்க கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்கள அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அந்த பிள்ளைங்க அந்த குழந்தைங்கள வளர்க்கும் போது அவங்க அந்த பாண்ட் ரிலேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது தான் எனக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன என்ன கிடைக்கல, எனக்கு என்ன வந்து பிரச்சனை இருந்துச்சுங்கிறதே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் நான் அந்த குழந்தையா தான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 45 ப்ளஸ்லயும் நான் வந்து அந்த ஒரு அப்பா பிடிச்சிட்டு அப்பாவை கை பிடிச்சிட்டு ரோட்ல நடக்கணும், என்ன தூக்கி வச்சுட்டு அப்பா கொஞ்சணும், எனக்கு எல்லாமே வாங்கி தரணும், நான் அப்பா கூட வந்து ரொம்ப செல்லமா பேசணும், அந்த அந்த குழந்தைங்க கேர் பண்ற மாதிரி எங்க அப்பாவும் என்ன கேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் உள்ள ஏக்கம் வச்சிருக்கேங்கிறது எனக்கு அதை பார்த்த பிறகுதான் புரிஞ்சிச்சு. இவ்வளோ நம்மக்கிட்ட உள்ள இருக்கான்னு. ஆனா எனக்கு வெளியில தெரியவே இல்லை. ஆனா ரொம்ப தைரியம், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு வந்து நான் எமோஷனல்ல இருந்து வெளியே வந்துட்டேன். என்னை எமோஷனல் ஒன்றும் பண்ணாது, நான் ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதை விட என்னன்னா, எங்க அப்பா கிட்ட நான் வந்து அந்த அன்பை கிடைக்க வைக்கிறதுக்காண்டி நான் திரும்ப திரும்ப எங்க அப்பா சொன்ன எல்லாமே செஞ்சேன். எங்க அப்பாவுக்கு டிவி பார்க்கறது பிடிக்காது, ஆம், நான் நல்ல மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்காது, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்காது. அதாவது அந்த வயசில் அந்த குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு 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 அப்பா அம்மா இப்போ எவ்வளோ ஒரு ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிடுவாங்க, ஒரு கேம்ஸில் கலந்துக்க விடுவாங்க, எங்கேயாவது டூர் அனுப்புவாங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே எங்கள் அப்பா தரல. இதெல்லாம் நான் ஏன் தாங்கிக்கிட்டேன்னா, எங்கள் அப்பா கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கணும், எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பிள்ளையா இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்கிற கஷ்டமாக இருக்க விஷயம் எந்த வேலைனாலும் நான் செய்கிறது.
என் தகுதிக்கு மீறி, அந்த வயசுக்கு மீறி நான் செய்றது. அப்பயாவது நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்பயாவது நம்மள என் பொண்ணு அப்படின்னு நம்மள வந்து அதே மாரி கொஞ்சுவாங்க. ஒரு அணைச்சுப்பாங்க. கைப்பிடிச்சு "என்னடா? என்ன வேணும்? என்ன செய்யுது?" அப்படின்னு கேட்பாங்க. இது பிடிச்சிருக்கா? இது பிடிக்கலையான்னு கேட்பாங்க. அப்படின்னு நான் அவங்கட்ட போய் 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 நின்னு, நான் திரும்ப சோத்துல அடிச்ச பந்து மாரி திரும்ப திரும்ப வந்தேன். சரி, கல்யாணம் ஆச்சு. நான் ஒண்ணே நெனச்சேன், கல்யாணம் ஒண்ணு தான் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிரணும். ஒரு மேரேஜ் பண்ணி போறதையாவது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிரணும். ஆனா எங்க அப்பா, என் பொண்ண நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல குடுக்கவா? முடியாது. நோ சொல்ட்டாங்க. எனக்கு போலீஸ்ல டிபார்ட்மெண்ட்ல நான் நெறைய கேம்ஸ்ல இருக்கிறதுனால, எங்க அப்பா போலீஸ்னால எனக்கு அந்த இதுல ஜாப் கிடைக்கிறதுக்கு அப்ப ரொம்ப எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. என் பொண்ணு ரோட்ல வ அது லேடீஸ் கான்ஸ்டபிளா, போலீஸா இருக்கிறதா? ஸோ வேணாம். நான் கஷ்டப்பட்ட மாரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி அதே மாதிரி ஹையர் ஸ்டடி படிக்கும்போது, மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது, ம் இல்ல, இல்ல வெளிலலாம் முடியாது. ஹாஸ்டல்ல தங்கணும். என் பொண்ணுக்கு உண்மையே சொல்லுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. அவளுக்கு வந்து பிரஷ் பண்ண தெரியாது, குளிக்க தெரியாது. அதனால அனுப்ப முடியாது. அவ ரொம்ப அதாவது என்ன வந்து எமோஷனலா உள்ள டச் பண்ண உள்ள, அன்பு காட்டுற மாரி எனக்கு வெளிய நடத்துனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ல போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா பின் சீட்ல உட்காந்துருக்காங்கன்னா, எனக்கு அந்த காத்து அடிக்கும் பார்த்தீங்களா, என்னால வந்து அந்த மூச்சு விட முடியாது. காத்து பயங்கரமா அடிக்கும். நம்மளால எதுவுமே அப்போ எங்க அப்பா வச்சிருக்க பேக்க வச்சு அந்த 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 ஜன்னலோட இதுல வந்து அந்த இத மறைப்பார். பிள்ளைக்கு காத்து அடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் நல்ல அப்பா தான். ஆனா என்கிட்ட நான் எதிர்பார்த்த எனக்கு தேவையானத எங்க அப்பா செய்யல. என்னென்னமோ குடுத்தாங்க. ஆனா எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன ஆசை இருக்கு? எங்க அப்பாட்டருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? கை பிடிச்சுட்டு எங்க அப்பா கூட நடக்கணும். எங்க அப்பா என்ன பார்த்து சிரிக்கணும். நான் எங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ப்பா. உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்ப்பா? நீங்க எப்படிப்பா சின்ன வயசுல இருந்தீங்க? இதெல்லாம் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் ஆசை இருந்துச்சு. எங்க அப்பா அதுக்கு வாய்ப்பும் தரல. அப்படி கேட்க மாரி வந்துரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இந்த வலியோடையும், இந்த ரணத்தோடையும் நான் ஒரு ஹஸ்பண்ட வந்து எனக்கு வந்து இயற்கை சூஸ் பண்ணி குடுத்துச்சு. அது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, அப்படி டிட்டோவா வந்து கிடைக்கும். சேம். அதே எமோஷனலா வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது, அதே வந்து பேசாதது, எத்தன வாட்டி போனாலும் திரும்ப திரும்ப போய் நின்னாலும் நம்மள அவாய்ட் பண்றது. எங்க அப்பா என்ன பண்ணாங்களோ, அதுக்கு ஒரு படி என்னோட பார்ட்னர் பண்றாங்க. லைஃப்ல பெட்டர் ஹால்ஃப்ன்னு வந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் என் கனவு நாயகனா, அவங்க தான் என் ஆசை கனவ நிறைவேத்தி வைக்கிறவரா, அவங்க தான் எனக்கு எல்லாமா இருக்க போறாங்கன்னு நான் ஒரு மேரேஜுங்கிற ஒரு பக்கத்துக்குள்ள குதிக்கும்போது, ஏற்கனவே நீ ஒரு துன்பம் பட்டியா? ஆ இப்போ நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்தியா? இதுல எண்ணெய் ஊத்தி உன்ன நெருப்புல எரிய வைக்கிறோங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு குடுக்கப்பட்டுச்சு. ஓ காட்! இந்த சூழ்நிலையில நான் எங்க போய் எந்த இதுல செய்ய? திரும்ப அகைன் பாசத்துக்காண்டி, அன்புக்காண்டி பிச்சை எடுக்கிற நிலைமை தான். திரும்ப, திரும்ப, திரும்ப என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ, என்னெல்லாம் எனக்கு அந்த மனிதர அன்பு செலுத்த முடியுமோ, அதெல்லாம் 30 நாளுக்கு 30 டிஷ் செஞ்சிருக்கேன். எவ்ளோ வெரைட்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்துருக்கேன். ஜூஸு அதாவது எப்படி கவனிச்சுக்கணும் ஒரு அந்த மாரி கவனிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா என்னைய தொட் கைப்பிடிச்சு, டச் பண்ணி, பக்கத்துல உட்கார வச்சு, கொஞ்சி, மடியில என்னைய உட்காத்தி வச்சுலாம் பேசல. அது என் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கலன்னோனே, நான் எங்க அப்பாட்டருந்து என்ன எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத நான் எங்க ஹஸ்பண்ட் கூட டிஸ்டன்ஸ் கிடைக்கலல்ல, அத வச்சுக்கிட்டேன். அது எங்க அப்பாகிட்டருந்து என்ன கிடைக்கணுமோ, எங்க அப்பாட்டருந்து நான் என்ன வாங்கலையோ, அந்த இதெல்லாம் என் ஹஸ்பண்ட்ட செய்ய ஆரம்பிச்சேன். கூடயே உட்கார்ந்திருக்கிறது. ம். எ எ எ என்ன வேணா ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது அதெல்லாம் கேட்கறது. என்கிட்ட இருக்கிற கதையெல்லாம் உளர்றது. நான் என்னலாம் பேசணும்னு நினைக்கிறேனோ, அதெல்லாம் கொட்டுறது குப்பையா. ஆரம்பத்துல ன்னு கேட்கும்போதெல்லாம், ச்சே! சூப்பர் அப்படின்னு நினைச்சது. அது கொஞ்சம் கொஞ்சம் ஆகும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆகும்போது அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேச்ச குறைக்க ஆரம்பிச்சாங்க. அ இந்த அன்பு வந்து இது வந்து அன்பே இல்லன்னு சொன்னாங்க. நீ அங்க எப்படி எங்க வீட்ல நான் என்னெல்லாம் காயப்பட்டேன்னு சொன்னேனோ, அத வச்சே என்னைய வந்து இங்க
என்ன துன்பம் அதே மாரி நீ அப்படிதான். அவங்க சொன்னது சரிதான். நீ அப்படிதான் இருக்கேன்னு என்ன சொன்னாங்க. ஸோ, இப்ப நான் கண்ண கட்டி காட்டுல விட்ட கதையாயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் நான் உங்கட்ட ஏன் ஷேர் பண்றேன்னா, என் பொண்ணுக்கு இதெல்லாம் புரிய வைக்கும்போது, அவ வெளிய வந்து அவ ஹாப்பினஸ் ஆனால்ல, அந்த ஹாப்பினஸ், அந்த தைரியம் எனக்கு இத பேச வச்சுச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இது ஏன்னா, என் அப் என் என் அப் என் என் பொண்ணு அவங்க அப்பாகிட்ட இதே மாரி ஃபீல் பண்றா. இதே மாரி வருத்தப்படுறா. இத நான் எங்க ஹஸ்பண்ட்ட போய் நான் சொல்லி புரிய வச்சா, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நாங்க இப்படிதான் வளர்ந்தோம். அதனால என் என் கடமை உங்களுக்கு நானு ட்ரெஸ் குடுக்குறது, சேஃப்டியா வீடு குடுத்தாச்சு, உங்களுக்கு பொருட்கள் குடுத்தாச்சு, நகை குடுத்தாச்சு, பணம் குடுத்தாச்சு, வெசல்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையான அனைத்தும் குடுத்தாச்சு. இது என் கடமை. இத நான் கரெக்ட்டா செய்றேன். ஸோ நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என் பொண்ணுக்கு ஒரு தீபாவளிக்கு வந்து 7 ட்ரெஸ், 8 ட்ரெஸ் வாங்கி குடுத்தாலும், அப்பா கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு அந்த குழந்தை ஏங்குதுங்கிறது எனக்கு புரியுது. ஆனா, என் பார்ட்னருக்கு புரியல. அவங்கள புரிய வைக்க எனக்கு முடியல. இதுல நான் போய் தோத்து, ஒண்ணு எனக்காண்டி போய் அவங்கட்ட பேசுறது. இன்னொன்னு குழந்தைக்காண்டி போய் பேசுறது. அதுவும் எனக்கு கேர்ள் கேர்ள் சைடு. அது பேசுறது. இந்த 2 பேத்துக்கும் நான் போய் நின்னு கடைசில என் பொண்ணுக்கும் புரிய வைக்க முடியல. அ இவ்வளதான் அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கும் புரிய வைக்க முடியல. இப்ப நான் ஒரு ஒரு தெளிவுக்கு வந்தேன். முதல்ல அவங்க மாறுறது இருக்கட்டும். முதல்ல நீ மாறு. நீ முதல்ல ஒரு குழந்தையா இருக்கையில, என் அ என் அ எங்க என் ஹஸ் அவங்க வந்து காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. அப்போ அந்த அவங்க நெறைய மனிதர்கள் நெறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கரெக்ட்டு. அவங்க சரியா தான் இருப்பாங்க. நம்ம தான் தப்பு. ஏதோ வகையில நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். ஸோ இன்னொரு இன்னொரு வகையில அன்பு செலுத்தணும். அ அப்போ நம்மள ஒதுக்குறாங்க. அப்ப இது பிடிக்கல. அவங்களுக்கு இன்னும் என்ன பிடிக்கிற மாரி செய்யணும். இப்படிதான் நான் யோசனையே ஒழிய, என் அன்பு பரிசுத்தமானது. என் அன்பு உண்மையானது. என் அன்பு நேர்மையானது. என் அன்பு சரியா விதத்துல செலுத்தப்படுது. இப்படிங்கிற கோணத்த நான் பார்க்கவே இல்ல. அப்புறம் இப்ப என் பொண்ணு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா. ஏன் இப்படி அவாய்ட் பண்றாங்க? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லும்போது தான், நான் சின்ன வயசுல எங்க அப்பாகிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் இவ கேட்கும்போது தான் நாம கேட்காம விட்டோம். அந்த வலியோட நம்ம அந்த ஹஸ்பண்ட் அணுகியிருக்கோம். அதனால இவங்க இப்படி பண்றாங்க. ஸோ அவங்களும் திருந்த போறதில்ல. அ எங்க அப்பாவும் திருந்த போறதில்ல. அப்ப நம்ம ஒரே வழி நாம திருந்திக்கணும். இந்த இந்த எமோஷனல்லேருந்து ஆக்சுவலா எனக்கு இவ்ளோ வயசாச்சு. நான் இன்னும் ஒரு அப்பா, அம்மா, ஒரு அப்பா, ஒரு அம்மா கைப்பிடிச்சு ஒரு என் என் வயசுல ஒரு 8, 10 வயசுல ஒருத்த குழந்தை நடந்து போச்சுன்னா, ஏன் 5, 6 வயசு குழந்தை நடந்து போச்சுன்னா, எனக்கு கண்ல தண்ணி வந்துரும். முந்தி. நம் இப் இந்த அன்பு நமக்கு கிடைக்கலையேங்கிற மாரி. அப்போ என்னோட என்னோட மனம், என்னோட உடல் இதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் நான் ரொம்ப கட்டி காத்த ஒரு ஆன்ம பலம், அப்புறம் என்னோட மனசோட தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும்போது தான், அ நான் என்னையே பிரிச்சு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டடிக்குள்ள என்ன புகுத்திக்கிட்டேன். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் செஞ்சோம்னா, இதுக்குள்ளேயே நம்ம யோசிச்சோம்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்காண்டி அதுக்குள்ள ஒரு ஒரு 10 இயர்ஸா நான் அதுக்குள்ள புகுத்துக்கிட்டேன். அது எனக்கு இந்த உலகத்த, இந்த பார்வைய வந்து அந்த ஸ்டடீஸ்குள்ள கொண்டு போய் குடுத்ததுனால, நான் என்ன பண்ணிட்டேன்னா, அத கொஞ்ச நாள் மறந்துட்டேன். இப்ப நான் இத ஏன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, ஆ அந்த 2026 ஜனவரில வந்து நான் எக்ஸாம் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். போதும் ஸ்டாப் பண்ணிடலாம். இனிமே வந்து நம்ம கன்டின்யூ பண்ண வேணாம்னு சொல்லும்போது தான், நான் உட்காந்து எனக்கு தனிமை கிடைச்சுச்சு. எனக்கு யோசிக்கிறதுக்கு என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சுச்சு. என் பொண்ணு கூட உட்காந்து பேசுறதுக்கு டைம் கிடைச்சுச்சு. இதெல்லாம் பேசும்போது தான் இவ்ளோ பிரச்சனை இருக்குங்கிறத என்னால உணர முடிஞ்சுச்சு. இத நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்றேன்னா, ஆ 45 வயசுல தான் ஒருத்தங்க தெளிவு வந்து அந்த அந்த கஷ்டத்த உணர்ந்து வெளிய போணுமா? இப்பவே நீங்க வெளிய போயிருங்க. அதுவும் இல்லாம இத மாரி ஒருத்தங்க ஒரு அப்பா கேட்குறீங்க, ஒரு அம்மா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த குழந்தைக்கு இப்ப குடுக்குற அன்ப உங்களுக்கு குடுக்க முடியும். ஆனா ஏதோ ஒண்ணு உங்கள தடுக்குது. ஏதோ வந்து நீங்க வாழ்ந்த சூழ்நிலை, உங்க அப்பா, அம்மா உங்கட்ட நடந்த விதம், இல்ல நீங்க அந்த அப் அ உ அந்த இத வந்து நீங்க ஆ புரிஞ்சாலும் உங்களால செயல்படுத்திக்க முடியாத தன்மை இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு குடுத்துருங்க அந்த அன்ப. அன்ப பிச்சை எடுக்க விடாதீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட ஒரு